ஈரோட்டில் கல்லூரி பேராசிரியரிடம் 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான தனியார் கல்லூரி பேராசிரியர் கூடுதலாக வருவாய் ஈட்டும் வகையில் இணையதளத்தில் வேலை தேடியுள்ளார். இதனை அறிந்த மோசடி கும்பல் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கும் என கூறி 17 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். பின்னர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பேராசிரியர் ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் கொடுத்தார். அதன்படி வழக்கு பதிந்த போலீசார் சேலத்தைச் சேர்ந்த நந்தகோபால் மற்றும் சாமிநாதன் என்ற இருவரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 6,72,000 ரொக்கம், செல்போன்கள், 19 ஏடிஎம் கார்டுகள், 15 வங்கி புத்தகங்களை பறிமுதல் செய்துள்ளனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் திரவ நைட்ரஜனை உணவில் நேரடியாக பயன்படுத்தி ஸ்மோக் பிஸ்கட் தயாரித்து விற்பனை செய்த கடையின் உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஸ்மோக் பிஸ்கட்டை கொடுக்க வேண்டாம் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பாக மதுரையில் அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திரவ நைட்ரோஜனை கலந்து ஸ்மோக் பிஸ்கட் விற்பனை செய்த கடையின் சான்றிதழை அதிகாரிகள் ரத்து செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பங்களா அருகே ஓசையில் சிக்கன் ரைஸ் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக பாமக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். விருதாச்சலம் சாலையில் ஜாகிர் உசேன் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு வந்த புவனகிரி பாமக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுருளிராஜன் ஓசையில் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் கேட்டு தகராறில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து ஹோட்டல் உரிமையாளர் புவனகிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சுருளிராஜன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடி உதிரி பாகங்களை தனித்தனியாக பிரித்து கிணற்றுக்குள் மறைத்து வைத்த மெக்கானிக் கைது செய்யப்பட்டார். வாழவந்தி கோம்பை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரது யமஹா பைக் கடந்த 11ஆம் தேதி திருடு போனது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சேந்தமங்கலம் போலீசார் தேடி வந்தனர். இருசக்கர வாகனத்தை திருடியது காரவள்ளியைச் சேர்ந்த மெக்கானிக் சுப்பிரமணி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கிணற்றுக்குள் இருந்த இருசக்கர வாகனத்தை மீட்டனர். மேலும் என்ஜின் மற்றும் இதர உதிரி பாகங்களை சுப்பிரமணியின் வீட்டு சமையல் அறையில் மீட்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.